திருப்புங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய விசுவாச வீரர்களின் பட்டியலை ஆபேலின் தொடங்கி அவர் ஆபிரகாமையும் நோவாவையும் யாக்கோபு ஈசாக்கையும் மோசேயையும் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை சொல்லி அவருடைய கிரியைகள் எல்லாம் சொல்கிறவர். இந்த காரியத்தையும் சொல்வதற்கு மறக்கவில்லை என்று சொல்லுவேன். வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 32வது வசனம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் உங்கள் உற்சாகத்துக்காக நன்றி சகோதரியே. இவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்கனால மைக்கில் வாசிக்கிறதுக்கு அவர்களை அலோவ் பண்ணி விடுங்கள், விட்டு கொடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்கள். ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு காலம் இல்லைன்னு, டைம் இல்லைன்னுட்டு அவசர அவசரமாக சில பேர் எழுதுகிறாரு. அந்த பேரில் உங்களுக்கு சிலர் ரொம்ப நல்லா தெரியும். கிதியோனை ரொம்ப நல்லா தெரியும், சிம்சோனை ரொம்ப நல்லா தெரியும், தாவீதை ரொம்ப நல்லா தெரியும், சாமுவேலை நல்லா தெரியும். ஆனால் 2 பேர் கொஞ்சம் சின்ன பேர் தான். ஏன்னா பாராக் அவன் தெபோரா இல்லாமல் போக மாட்டான். சிலர் அப்படி தான், சிஸ்டர் இல்லாமல் போக மாட்டாங்க. அது நல்லது, நல்ல பழக்கம் தான். பாராக் சொன்னால் நீ வந்தால் நான் போகிறேன்னு சொன்னான். அந்த பாராக்கை பற்றி நம்ம அதிகமாக தியானித்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு வேளை நேரம் கிடைக்குமானால் எப்பொழுதாவது நான் பாராக்கை குறித்து பேசுகிறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி கேரக்டர். பாராக்கை குறித்து நீங்கள் தியானித்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்மாவில் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகலாம். பட் வி நெக்லெக்ட் டு மெடிடேட் அப்பான் திஸ் ஜெப்தா. யெப்தா என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற இந்தவனுடைய பெயரை குறித்து நாம் அதிகமாக தியானிப்பதில்லை. அவனுடைய காரியங்களை குறித்து அதிகமாக யோசிப்பதில்லை. ஆனால் யெப்தா எப்படியோ இந்த பட்டியலிலே வந்து சேருவதற்கு தகுதியுடையவனாக அவனை மாற்றினது எது என்பதை இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். வேத புஸ்தகத்தில் முழு அதிகாரமும் யெப்தாவை குறித்து பேசுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம், அந்த புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 11, அதில் நீங்கள் பார்க்கலாம். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானிலே குடியிருந்த போது அவர்களுக்கு பக்கத்திலேயே இருந்தார்கள் மோவாபியரும் அம்மோனியரும் என்பது உங்களுக்கு தெரியும். மோவாபியர் அம்மோனியர் யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருப்பது நல்லது. லோத்தினுடைய 2 குமாரர்களுக்கு ஆண்டவர் யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் கொடுத்த அந்த பகுதியில் இருந்தவர்கள் மோவாபியரும் அம்மோனியரும். அவர்கள் தேவனுடைய சபைக்கு வரக்கூடாது என்று சொல்லப்பட்ட ஜாதி. ஏனென்றால் லோத்து தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அவன் சேர்ந்ததினால் பெறப்பட்ட 2 சந்ததியை சேர்ந்தவர்கள் அம்மோனியர்களும் மோவாபியர்களும். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தொடக்கூடாது என்றுதான் சொல்லியிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அவருடைய தேசத்தின் வழியாக கடந்து போகும்போது நீங்கள் அம்மோனியரையோ மோவாபியரோ தொடக்கூடாது. அவருடைய ராஜபாதையில் தான் நீங்கள் நடந்து போக வேண்டும். நீங்கள் அவர்களை தொடக்கூடாது என்று சொன்னது மாத்திரமல்ல, நீங்கள் தண்ணீர் குடித்தால் கூட அவர்களை விலைக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று, அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்பதில் ஆண்டவர் கவனமாக இருந்தார். ஏனென்றால் மோவாபிய தேசத்தை நான் உனக்கு கொடுக்க போவதில்லை, அம்மோனிய தேசத்தை உனக்கு கொடுக்க போவதில்லை என்று சொல்லிதான் ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வரும்போது அங்கே கொண்டு சென்றிருந்தார். ஆனால் அவர்களோ ஆண்டவருடைய காரியத்தையும் இரக்கத்தையும் மறந்தவர்களாக, அலட்சியம் பண்ணினவர்களாக அம்மோனியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். கவனியுங்கள் நன்றாக. Why? God told them very clearly, do not disturb my people. And God commanded Israel not to disturb Ammonites and the Moabites. மோவாபியர்களையும் அம்மோனியர்களையும் அவர்கள் ஒரு நாளும் துன்பப்படுத்தக்கூடாது என்பதில் கர்த்தர் கவனமாக இருந்த போதிலும் கூட அம்மோனியர்கள் அதை புரிந்து கொள்ளாதபடி அம்மோனிலே தோன்றின ஒரு ராஜா இஸ்ரவேல் புத்திரர்களை அவன் துன்பப்படுத்த தொடங்கினான். You may ask a question, sir. They are not big people. They were a small tribe. very சின்ன ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஏன் ஆண்டவர் அங்கே
இஸ்ரவேல் ஜனங்களை இடத்துல சண்டை போடுவதற்கு அம்மோனியரை ஏவி விட்டார். There are few things I would like to add to your Bible knowledge. Because Israelites were not organized to start with. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் ஒரு ஆர்கனைஸ்டு வேயாக இல்லை. They had constitution. They have written word of God. ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள் உண்டு. 630 கட்டளைகள் மோசையினால் எழுதி கொடுத்தது உண்டு. ஆனால் அவர்களுக்குள்ளே அதை ஆர்கனைஸ்டு வேயாக இல்லை. கூடவே 12 கோத்திரத்திலே ஒரு கோத்திரத்தை அவர்கள் ஆராதனைக்காக தெரிந்து கொள்ளும்படியாக லேவி கோத்திரத்தை வைத்திருந்தார்கள். They were not very much particular about keep the commandment of God. கானானுக்குள்ள போன பின்பு தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. எல்லாம் கவனி, இதெல்லாம் நான் ஒரு ப்ரீலூடாக சொல்கிறேன். எப்தாவினுடைய பெயரை கொண்டு வருவதற்கு காரணமான சில காரியங்களை ஆட் பண்ண விரும்புகிறேன். போன பிரசங்கத்தை காட்டிலும் கொஞ்சம் அதிகமான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஆகையினால காலையில் பண்ண பிரசங்கத்தை நீங்கள் இன்னொரு தடவை கேட்டால் கூட திஸ் வுட் பி நியூ. நல்லா கவனிங்க. ஆமாம், they were not organized. சில நேரங்களில் எழுதின சட்டம்லாம் இருக்கும், ஆனால் அவன் எனக்கு தோணுதை செய்வான். சபையிலும் அப்படி தான் நடக்கும். யாரோ சொல்கிறாங்க இங்கே கொஞ்சம் குறையாக இருக்குது, மற்றதெல்லாம் நிறையா இருக்கு. எல்லா சபையிலும் களை உண்டு. வயலில் கொஞ்சம் தண்ணி அதிகம் வந்துன்னா களையும் சேர்ந்தே வளர்ந்துடும். அது உண்டு. சில வயலில் கொஞ்சம் அதிக களை உண்டு, சில வயலில் கொஞ்சம் குறையான காரியங்கள் உண்டு. ஆமாம் ஆமாம், ஆண்டவர் அவர்களை ஒழுங்குபடுத்த நினைக்கிறார். They were brought and established. They were brought and settled, but they are not settled in their mind. வெளிப்புறமாரமா physical settlement வந்துட்டு mentally they were not settled. You read the book of Judges, go back and read, full of confusions, full of chaos. அதனால தான் ஆண்டவர் அப்பப்போ அவங்கள கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுங்கிறதுக்காக அவ்வப்போது யாரையாவது வச்சு கொஞ்சம் கிள்ளி பார்ப்பாரு, கொஞ்சம் தட்டி பார்ப்பாரு, கொஞ்சம் சரி பண்ணி பார்ப்பாரு. அதனால தான் 13 நியாயாதிபதிகள் ப்ரீலூடாக அல்லது ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு முன்பாக 13 நியாயாதிபதிகளை கொடுத்தார். அதில் ஒரு நியாயாதிபதியாக எழும்ப ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். சிம்சோனை குறித்து படிச்சீங்கன்னா ஆண்டவரே தேடி வந்து மனோவாவையும் பெஞ்சாதியும் கேட்காத போது நீ வச்சுக்க ஒரு பிள்ளைய, இதை இப்படி வளர்த்து இவன் தான் பெலிஸ்தர் கையிலிருந்து விடுதலையாக்குவான்னு சொல்லி அங்கே மனோவாவுக்கும் மனோவாவின் மனைவிக்கும் திராட்சரசத்தை தொடாத, நீ குடிக்காத என்று சொல்லி கட்டளையெல்லாம் கொடுத்து பிள்ளையை வளர்க்குறதுக்கு சிம்சோனை குறித்து ஒரு பெரிய திட்டத்தையே சொல்லி அவங்களுக்கு பிள்ளையை கொடுத்தாரு. ஆனால் நல்லா கவனிங்க, எப்தாவுக்கு பிள்ளையை கொடுத்தது அப்படி இல்லை, எப்தா பிறந்தது அப்படி இல்லை. Sometimes we question our births. Why I was born in that family? இந்த குடும்பத்தில் பிறக்காம அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு வரும். அதனால தான் அப்பப்போ தாயை பார்த்து ஏன் பெற்றாய், தகப்பனை பார்த்து நீ ஏன் பெற்ற அப்படின்லாம் சொல்கிறவங்க இங்கே வந்தோடனே இருக்கும். ஊரில் இருக்கும்போது வராது. இங்கே வந்தோடனே ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, எனக்கு கம்ப்யூட்டர் கழட்டி மாட்ட தெரியும். எனக்கு கடைசியாக ஒரு பேரன் பிறந்திருக்கிறான். அவனும் ப்ரீமெச்சூர்ட் பேபி. பிறந்த உடனே அவனை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது. அம்மா நாங்கள் ஜேம்ஸனுடைய ஆஸ்பத்திரியில் டெலிவரி பண்ணாங்க, சிசரியன். டாக்டர் சொன்னார் இவங்களை கூட்டி உடனே போங்க வாரணாசிக்கு, அங்கே போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வைங்க, அவனுக்கு என்ன நடக்குமோ தெரியாது. த சைல்டு மே பி அலைவ் ஆர் மே நாட் பி அலைவ். ஆனால் அந்த பிள்ளை பிறக்க முன்னதாக என்னுடைய மருமகளுக்கு ஆண்டவர் சொல்லிவா சொல்லியிருந்தா ஐ எம் கிவிங் யூ அபண்டன்ஸ். அதனால அவன் பேரை அபண்டன்ஸ் வச்சுருக்கா. நாங்கள் அபன்னு கூப்பிடுறது வழக்கம். நிறைவாய் கொடுக்கிறேன் என்று சொன்னவன் குறைவாக பிறந்துட்டான். நல்லா கவனிங்க, அவன் பிறக்க முன்னதாகவே அவனை குறித்து நான் சொல்லணும். மூத்த மகன் பிறந்தான் என்னுடைய மூத்த மகனுக்கு.
அதுக்கு பிறகு 8 வருஷத்துக்கு அடுத்தது ஒன்றும் காணும். என் மருமக துடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவன் தனியாக வளர்ந்தா ரொம்ப செல்ஃபிஷாக வளர்ந்துருவான், ஒருத்தருக்கும் ஷேர் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி இன்னொரு குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு she was about to get collapsed in faith. நான் தான் சொன்னேன், ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுற, கர்த்தர் கொடுக்குறாருடான்னு. அடுத்த மாதமே கருவுற்றாள். அடுத்த மாதம் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றுக்கிறது, ஃபெய்த்துன்னு பேரை வச்சுட்டா. போதும்னு நினைக்கும் போது இன்னும் இந்த ஆள் ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் அபண்டன்னு ஆண்டவர் சொன்னோடனே, ஆனால் பிறந்த பிள்ளையோ மூளை வளர்ச்சி குறையா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பேச மாட்டான், பார்க்குறது எங்கேயோ பார்ப்பான். we were all worried. எல்லாருக்கும் ஒரே ஒரியாகி போச்சு. என்னடா இது? நான் கூட யோசித்தேன், ஆண்டவர் சொன்னார் அபண்டன்ஸ்ன்னுட்டு. அந்த அபண்டன்ஸை கொடுத்த போது அங்கே நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. என் மருமகா ரொம்ப துடிச்சு போயிட்டா. அதனால் வீட்டில் ஒரு ஸ்பீச் தெரப்பி பேசக்கூடிய ஒரு பிள்ளையை கொண்டு அமர்த்தி 4 மாதங்க அவளுக்கு ஸ்பெஷல்லாம். ஆனால் அன்னைக்கு பேச மாட்டேன் என்னவன் இன்னைக்கு பேசுகிறத நிறுத்திடான்னு சொல்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரே லாங்குவேஜ் பேசுங்கன்னு சொன்னதுனால இங்கிலீஷில் தான் பேசணும் அவன். அதனால் நாங்கள் எங்கள் குட்டி பிள்ளைங்க எல்லாம் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டு அவங்ககிட்ட. பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் பேசினா, ஏதாவது தப்பான ஒரு வார்த்தை சொன்னால் உடனே சொல்லிடுவான், தாத்தா தட் இஸ் நாட் த ரைட் வேர்ட், யூஸ் த ரைட் வேர்ட். எனக்கே பாடம் சொல்லி கொடுக்குறான். நல்ல கவனிங்க. ஃபேனை கொடுத்தா, டேபிள் ஃபேனை, ஹீஸ் இன் எல்கேஜி. ஆனால் ஃபேனை கொடுத்தா துண்டு துண்டை கழட்டி அவனே மாட்டி திஸ் இஸ் அ வே, திஸ் ஷுட் இஸ் அசம்பிள்டுன்னு சொல்கிறான். ஆமாம், எங்கள் வீட்டுக்கு, அவன் வீட்டு பக்கத்தில் இன்னொரு நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு தம்பி இருக்கிறான் ஜோயல்னுட்டு. அவனை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்து அவன் போவான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கிள் கெட் பிரிங் டவுன் தட் சீலிங் ஃபேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், எனக்கு தெரியாதப்பா எப்படி கொண்டு. யூ டோன்ட் நோ, கோ டு கூகுள், டவுன்லோட் இட், ஹவு டு ரிமூவ் இட் அண்ட் தென் ஐ வில் டூ இட். சில நேரங்களில் ஆகாது வேகாதுன்னு சொன்னதெல்லாம் அல்லேலூயா பெரிய காரியங்களை பேசுது. நிறைய கதை சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா கர்த்தர் இந்த நாட்களில் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கார். ஐ எம் a ஸ்டூடெண்ட் டு மை கிராண்ட் சில்ட்ரன். நல்லா கவனிங்க. என் கிராண்ட் சில்ட்ரனுக்கு நான் தான் ஸ்டூடெண்ட். என் மகளுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. கதை சொல்கிறேன்னு நினைக்காங்க. ஆகாதவங்களை எப்படி ஆண்டவர் உபயோகப்படுத்துறதுங்க இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீலூடாக சொல்கிறேன். நான் போன ஜனவரி மாதத்தில் நான் என் மகளை பார்க்குறதுக்கு வெள்ளூருக்கு போயிருந்தேன். அவள் பிஜி பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரதர் ஸ்டான்லியை பார்க்கணுன்னு நினச்சி எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. நாங்கள் குடும்பமாக போனோம். இவளுக்கு 2 பிள்ளைங்க, ஒருத்தன் 2nd ஸ்டாண்டர்ட், இன்னொருத்தன் எல்கேஜி. 2 வரையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே போனோடனே டாக்டர் லில்லியன் பிள்ளைங்க வந்தோடனே ஒரு 2 டாய் கொடுத்தாங்க. அது இந்த காற்றாடி மாதிரி சுற்றுற காற்றாடி. அதை எடுத்து அதில் பபுள் பண்ணலாம். அதில் சோப் வாட்டர் இருக்கும், அதை போட்டிங்கன்னா பபுள் பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்க. அவங்க போனோடனே, தம்பி நாங்கள் பேச போகிறோம், அதனால் யூ ப்ளே வித் தட்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புனாங்க. நான் கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். என் பெரியவன் சின்னவனை கூட்டான். அவன் பேர் ஈத்தன். ஈத்தன் கம் ஐ வில் டீச் யூ அப்படின்னு சொல்லிட்டான். நான் நினச்சேன் அந்த பபுள் போடுறது எப்படிக்குன்னுட்டு. போய் உட்காந்துக்கிட்டானுங்க. 2nd ஸ்டாண்டர்ட் ஆள் எல்கேஜி ஆளுக்கு கிளாஸ் எடுக்கிறான். முதல்ல ஊதுனா பபுள்ஸாக வந்தது. he said God created the whole world through his word like this only. ஓகே, அம்மா அப்பா பைபிள் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிட்டேன். அதுக்கு பிறகு பூன்னு ஊதுனா எல்லாம் உடஞ்சி போச்சு. திஸ் இஸ் ஹவு சாட்டன் டெஸ்ட்ராய்ஸ். ஓகே, தியாலஜி ரைட்டாக தெரியுது. இதில் சிரிச்சிடாதீங்க. அடுத்தல சொன்னான், ஈத்தன், அவன் சொல்கிறான் சின்னவன்ட்ட, ஈத்தன் லிசன், மெல்ல ஊதுனா ஒவ்வொரு பபுளாக வருது. திஸ் இஸ் ஹவ் பேரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் சில்ட்ரன் ஒன் பை ஒன். எனக்கு தலையை சுற்றிடுச்சு. அவர் கீழே இருக்கிற எல்கேஜி ஆள் சொல்கிறார். எல்கேஜி ஆள், ஓ நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நாலேஜ் பெருத்து போச்சுது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை இவ்வளோ ஞானமாக எப்படி படைச்சிருக்கிறாருன்னுட்டு எனக்கு யோசித்தும் பார்க்க முடியல. இவ்வளோ ஞானமாக 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் பயாலஜி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். வாசிக்கலாம். இப்போ 1வது வசனம் வாசிங்க. கீலேயாத்தியனாய எப்தா
கீலேயாத்தியனான எப்தா எப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். நல்ல கவனிங்க, பிறக்கும் போதே எப்படிதான்? ஆமா, இட் இஸ் நேச்சுரல் டேலண்ட்ஸ். somebody is born with a natural talent. ஆனா அங்க ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட்டே ஆண்டவர் சொல்றாரு. என்ன நெகட்டிவ் ரிப்போர்ட்? அவன் பரஸ்திரியின் குமாரன். அப்பா, நல்ல கவனிங்க, ட்ராக் ரெக்கார்ட் சரியில்லை. ஏன்னா கீலேயாத்தின் அவனுடைய அப்பா தனக்கு பிள்ளைகள் இருந்தது போதாதுன்னு சொல்லி இன்னொரு பெண் மேல கண் வச்சு அவருடைய இச்சையில விழுந்து போய் அவளுக்கு பெற்ற பிள்ளை இந்த எப்தா. Even though for the social understanding he was a rejected lot, but God with his foreknowledge, தன்னுடைய சொந்த காரியத்தை நிமித்தமாக அவன் ஒரு பராக்கிரமசாலியாக உண்டாக்கி இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை இந்த நாட்களில், I love one Christmas song very much. அது என்ன தெரியுமா? Mary, did you know your child will walk on the water one day? ரொம்ப அழகான பாட்டு. சைலண்ட் நைட் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் தேடி பாருங்கள். அதை எழுதினவர் மார்க், பட் படிச்சிருக்கிற ஒரு நல்ல டான் மொயின் படிப்பார் அந்த பாட்டை. மேரி, டிட் யூ நோ that your child will walk on the water? Mary, did you know your child will, the child who is going to be delivered by you is going to be your deliverer? நீ டெலிவரி பண்ண போறிய அந்த பிள்ளை உனக்கே ரட்சகராக மாற போறார். உனக்கு தெரியுமா மேரி? மேரி, did you know your son is going to feed the whole world? எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் வார்த்தை என்ன தெரியுமா? மேரி, did you know when you kiss your child you are kissing God himself? Hallelujah. நிறைய நேரத்தில் நம்ம கையில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து நமக்கு தெரியறதில்ல. நிறைய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு தெரியுதில்ல. ஏதோ வந்துச்சு அப்படின்னு இல்லை. அவன் பரஸ்திரியின் மகன்தான். பரஸ்திரிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று, நம்முடைய குடும்பத்தை சாராத, நம்முடைய ஜாதியை சேராத. பர என்று சொன்னால் பரதேசி என்று சொல்கிறோம், அதை போல இந்த தேசத்துக்குரியவன் அல்ல, வேற அந்த அர்த்தத்திலையும் உண்டு. இன்னொன்று, இப்போ தமிழில் it is a prostitute. I don't know what to take, but I remember one thing. I met a boy in my travel. நான் ஒரு பையனை சந்தித்தேன். அவனிடத்தில் தகப்பனுடைய அன்பை குறித்து பேச வேண்டும் என்று வாஞ்சித்தேன். அவங்க அம்மா சொன்னாங்க, this fellow is so rebellious, teenager, ரொம்ப ரிபெலியஸாக இருக்கான் பிரதர், எப்படியாவது இவனை ஆண்டோருக்குள்ளே கொண்டு வந்துருங்க, இல்லைன்னா எனக்காவது அடங்கின்னு இருக்க சொல்லுங்கன்ட்டு. நான் அந்த பையனை வைத்து தனியாக பேசும்போது அவர் 16, 17 அந்த ஏஜில் இருக்கிறவன். அவனை உட்கார வச்சு பேசினேன். God is our father அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு கோவம் வந்துட்டு. அவன் சொன்னான், ஜெபக்குமார், அங்கிள்லாம் கிடையாது, மிஸ்டரும் கிடையாது, நம்ம தான் ரைட்டு ரெவரண்ட் எல்லாம் போட்டுக்கிடணும். ரைட்டா ராங்க அங்கெல்லாம் கிடையாது. ஜெபக்குமார், வெளிநாட்டில் அப்படி தானே சொல்லுவாங்க. Listen, do not talk about the father. எனக்கு விளங்கலை. அவங்க அம்மா பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, பிரதர் நான் உங்கள்கிட்ட தனியாக சொல்கிறேன். அவன் என் மேலே பயங்கர கோபமாயிட்டான். அவங்க அம்மா என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, I was a very godly girl, loving the Lord like anything, but while going to the காலேஜுக்கு போகிற வழியில் I was gang raped. என்னை பிடிச்சி 3 பேர் என் கற்பை சூறையாடிவிட்டான். I was from a very godly family. ரொம்ப காட்லி ஃபேமிலியில் பிறந்த என்ன, காலேஜ் போகும்போது அமைதியாக ஒழுக்கமாக தான் போவேன். நல்லா உடை உடுத்திருப்பேன், தெளிவான. பட் ஐ வாஸ்
ஃபேர் அண்ட் பியூட்டிஃபுல். அது என்னுடைய மிஸ்டேக் இல்லை. நான் நல்ல அழகான குழந்தையாக பிறந்தேன். 3 கயவர்கள் என்னை கொண்டு போய் கற்பழித்து விட்டார்கள். நான் ஒரு பெர்கனண்டாக மாறிவிட்டேன். வீட்டுக்கு வந்தேன். வலுக்கட்டாயமாக நான் என்னுடைய கற்பை ஒழித்து விட்டார்கள். பட் ஐ வில் நாட் கமிட் த செகண்ட் மிஸ்டேக் என்னுடைய லைஃப்பில். எங்கள் அம்மா சொன்னாங்க, டேய் பாப்பா, உனக்கு இந்த பிள்ளை வேண்டாமா, கலைத்து விடுவோம் என்று சொன்னார்கள். என்னுடைய அம்மாவும் காட்லி பேரண்ட் தான். வேண்டாண்டா, நம்ம குடும்ப பேர் கெட்டுருமா, உன் வாழ்க்கை பாழாயிருண்டா, உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போகும், வேண்டாம். Let us go to the doctor and wash it off. நான் சொன்னேன், அம்மா நீங்களும் நானும் ஆண்டவர் அறிஞ்சவங்க, வரப்போகிற பிள்ளை என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. Let it grow. I will die as a single lady. அங்கேருந்து எங்கள் பட்டணத்துலேருந்தே எங்கள் அப்பா அம்மா வெளியே வந்தாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் அந்த துக்கத்திலே செத்து போயிட்டாங்க. In 1 week's time my parents died. I had to struggle with this little child. அவன் கேட்பான், ஸ்கூலுக்கு போனோன்னு கேட்பான், மம்மி எல்லாருடைய டேடி வராங்க, ஏன் டேடி எப்போ வருவாங்கடா சொல்ல. எனக்கே தெரியாது யாருன்னுட்டு, எனக்கே தெரியாது யார் டேடின்னுட்டு, எப்படி சொல்கிறது? ஆனால் வருவாங்கடான்னு சொல்லிட்டு வளர்த்து பார்த்தேன். பட் ஒன் டே he came to know the story. அன்னையிலேருந்து அப்பான்னு சொன்னாலும் அவனுக்கு வேப்பங்காயாக கசக்குது. அவனால் நிற்க முடியல. அதனால் நீங்கள் ஃபாதர்ஸ் லவ்னு சொன்னோடனே அப்பாவை, தேவன் அவனால் அப்பாவை பார்க்க முடியலை. அதனால தான் உங்கள்கிட்ட எவ்வளோ கோவப்பட்டான். டோன்ட் worry அங்கிள், டோன்ட் worry. நல்லா கவனிங்க. நாங்கள் பேசி முடித்த பிறகு அவன் வந்தான், அந்த பையன் வந்தான். அவன் வந்து என்னை மறுபடியும் கேட்டான், whose fault it is? யாருடைய தப்பு? Is it my mother's, my grandparents, or it's mine? ஏன் தப்பா? Tell me, preacher, tell me. அந்த பையனை பார்க்குறேன். அவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஆன்சர் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சது, அவனை குறித்து ஒரு தேவ நோக்கம் உண்டு என்பது மாத்திரம் தெரிஞ்சது. As a man who believes God, I could see the purpose behind him. அன்னைக்கு மேரிக்கு தெரியல தன் கையில் இருக்குது தேவகுமாரன்னுட்டு. மேரிக்கு தெரியல அவர் கடல் மேலே நடப்பார்னுட்டு. மேரிக்கு தெரியாது ஏழை கையில் ஏன் ஆண்டவர் கொடுத்தாரு, தெரியாது. பட் she was careful. மேரியை குறித்து கொஞ்சம் சொல்லட்டுமா? மேரி இயேசுவை பெற்ற போது அவளுக்கு 16 வயது. she was 16, teenager. நல்லா கவனிங்க. and Joseph died when Mary was 32, young widow. ஜோசப் இயேசு பிறந்த பிறகு மேரிக்கு 4 பிள்ளைகள் உண்டுன்னு வேதம் சொல்கிறது. அந்த சகோதரர்கள் உண்டுன்னு சொல்லுது. so leaving 5 children and the mother, Joseph died. Poor carpenter died. So the whole burden was on the teenager Jesus. 16 வயசு தான் இருக்கும்போது யோசேப்பு இறந்து. இயேசுவுக்கு 16 வயசு இருக்கும்போது, மேரிக்கு 32 வயசு இருக்கும்போது யோசேப்பு இறந்து போயாச்சு. At the age of 16 she became the mother, and at the age of 16 Jesus became the breadwinner. Just imagine. அப்படி வளர்ந்து 5 பேரை காப்பாற்றி உழைச்ச இயேசு
another 16 years ஆகல, 14 years ஆச்சு. When he became 30, he said goodbye. எப்படி இருந்திருக்கும் மேரிக்கு? கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? இதை கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? When she was 46, taking care of 4 more children and their future was on the head of Mary. அதனால தான் ஜீசஸை பார்க்கணுன்ட்டு அவருடைய சகோதர சகோதரிகளும் அம்மாவும் வெளியே நிற்கிறாங்கன்னு போது இயேசு சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்கிறவங்க மாத்திரம்தான் எனக்கு அப்படின்னு பார்க்க கூடுறதுக்கு அவர் அவ்வளோ ஒன்றும் பிரியப்பட்ட மாதிரி தெரில. நல்ல கவனிங்க அருமையானவர்களே. In the world you may not know many things, but you can understand the plan of God. எப்படி தெரியுமா? இவனுடைய சரித்திரத்தை நான் முதல் செய்தியில் கொஞ்சம் விளக்கமாக பேசியிருக்கேன், அதை நீங்கள் கேட்டு பார்க்கணும். It is an additional piece with my previous message in the first service. பரஸ்திரியின் பிள்ளைங்கிறனால 2வது வசனத்தை வாசிங்க. கிலெயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். நல்ல கவனிங்க. நான் முதல் கூட்டத்தில் சொல்லும்போது சொன்னேன், துரத்தப்பட வேண்டியது உங்க அப்பா. ஒரு அம்மா விட்டு இருக்கும்போது இன்னொருத்தி எதுக்கியா சேர்த்துக்கிட்ட? அதுவும் வேற ஸ்திரீ, ஒருவேளை ப்ராஸ்டிடியூட்டாக இருந்தாலும் சரி, அல்லது வேற ஃபேமிலியை சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி, துரத்தப்பட வேண்டியது அவங்க அப்பா. ஆனால் துரத்தப்பட்டது எப்தா. வாட் வாஸ் ஹிஸ் மிஸ்டேக்? நான் காலையில் சொன்னதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். சீஷர்கள் பார்க்கிறார்கள். யோவான் 9வது அதிகாரத்தில் சீஷர்கள் பார்க்குற ஒரு பிறவி குருடனை பார்க்குறாங்க. பிறந்ததுலேருந்தே குருடன், 20 வருஷமாக பிச்சை எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவங்க பார்த்தவொன்னே அவங்க கேட்டிருக்கணும், இயேசுவே இறங்கும், கொஞ்சம் தயவு செய்து இறங்குன்னு கேட்டிருக்கணும். இவனுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுருங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு இவன் ரொம்ப பாரமாலாம் இருப்பான், பிச்சைக்காரன் வீட்டில் வச்சுருப்பாங்களே. ஒரு யங் பாய் ஆஃப் 20 years, அவனை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. குருட்டு பிள்ளைய கண்ணை திறந்த அம்மாவே பார்த்தது இல்லையே, கண்ணை திறந்த அம்மா முகம் எப்படி இருக்குன்னு தெரியாத, கொஞ்சது உதவி செஞ்சிருங்க ஆண்டவரே அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ? எங்கே பாவம் பண்ணாங்கிறான்? தாயின் கற்பத்தில். தாவீது சொல்கிறான், என் தாய் துர்க்குணத்திலே என்னை கற்பம் தரித்தான்னு தான் சொல்கிறான். இவனுங்க சொல்கிறான்னு உள்ளே இருக்கும் போதே பாவம் பண்ணாள். எப்பா பக்கத்தில் வந்து கையை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷரா? பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? சபையில் ஒரு பிரச்சனை வரும்போது எவன்டாவன் பாஸ்டரை சொன்னது, அதை பார்க்குறது போல கொஞ்சம் யோசித்து பாருப்பா, கொஞ்சம் கருசனையோடு பாருப்பா. Are we not dealing with this problem or somebody is suffering in this manner? யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. ஒரு நாள் நான் ரொம்ப டயர்டாக எக்ஸாஸ்டட் ஆகி ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப லேட்டாக வந்து, அன்னைக்கு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அன்றைக்கி நான் எப்போ சாதாரண 11 மணிக்கு படுக்கை போகிற ஆள், அன்றைக்கி 9:30 மணிக்கு படுக்கை போகிறதுக்கு லுங்கி கட்டி அப்படியே பெட்ஷீட்டை போற்றி, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னுட்டு, ரூபா என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணான்னு. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருந்தால் உதவிக்கு, அவள் அங்கே வாசலில் நின்றுட்டு, அங்கிள் யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு வந்ததே கோபம். உள்ளே வந்து கேட்டுட்டான்னா அங்கிள் தூங்கிட்டாருன்னு சொல்லியிருப்பேன். தூங்க போகிறார் தானே, தூங்கிட்டான்னு சொல்ல, தூங்க ஒரு 2 நிமிஷம் தள்ளி சொல்கிறதுல ஒன்றும் காரியம் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அவன் அங்கேருந்து சொல்ல, அப்போ அவன் வந்தவங்களுக்கு தெரியும் அங்கிள் முழிச்சு தான் இருக்காருன்ட்டு. எனக்கு உள்ளுக்குள்ளே அந்த பிள்ளைய குறிச்சிடலான் இருக்குது. அங்கே நின்று கத்தணுமா?
வேறு வழி இல்லாமல் பெட்டை விட்டு எழுப்பி வந்து அங்கே ஒரு கப்பல் நிற்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு, அண்ணன் உங்களை பார்க்க வந்தேன், உட்காருங்க. எனக்கு கண்ணு மூடுது, தலை சுற்றுது, அவ்வளோ பலவீனமாக இருக்கிற நேரத்தில் இப்படி வந்திருக்கிறாங்களே அப்படின்னுட்டு. அவங்க சொன்னாங்க, அண்ணே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், உங்களை பார்க்க முடியாமல் போனால் நாளை காலையில் எங்கள் 3 பேரையும் நீங்கள் தான் அடக்கம் பண்ணியிருப்பீங்க. We're about to kill ourselves. நாங்கள் சொல்லிட்டு வந்தோம், கணவன் மனைவியும் சொல்லிட்டு வந்தோம், இன்றைக்கி அண்ணன் மட்டும் நம்மளை பார்க்காம இருந்தாருன்னா பிள்ளைக்கும் விஷத்தை ஊற்றி நம்மளும் செத்துறணும். நல்ல வேலைக்கு வந்தீங்க. அப்போ தான் எனக்கு உயிர் இருந்தது. நல்ல வேலைக்கு அங்கேருந்து கற்றுனா. நல்ல கவனிங்க. சில நேரங்களில் we deal the problem with our weakness. We deal the problem to blame somebody. மற்றவங்க மேலே என்னத்தையாவது பழிய போடணுங்கிறதுக்கு தான். என்ன பாவம், யார் செய்த பாவம்? ஒன்று ரிசர்ச் பண்ணவா? இயேசு ட்ரெயின் பண்ணார். இயேசு கூடயே கூட்டிகிட்டு போய், என்னை மாதிரி நீங்கள் மனதுருக்கமாக இருங்கப்பா, என்னை மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. குஷ்டரோகி தன்னை தீட்டு தீட்டு தீட்டுன்னு தூரத்தில் சொல்கிற தேசத்தில் அவன் ஐயரே அப்படின்னு சொன்னால் நான் போய் அவனை தொட்டு சுகமாக்குற ஆள்டா. That is me. That's me. எவீரு அவனுக்கு சொல்லி விடுறாங்க ஆட்கள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், அவர் வர வேண்டாம், பிள்ளை செத்துருச்சு. அவர் சொல்லாரு, எதிர்வே வரேனா, I'll come. That is Jesus. லாசரு மரித்து போனான்னு ஆவியில தான் உணர்றாரு. சீஷருங்க சொல்றாங்க, ஐயோ யூதேயாவுக்கு போகக்கூடாது, கல்லறியறதுக்கு இப்போ தானே பார்த்தாங்க போதுகிற, இவ்வளோ சீக்கிரமாக போகணுன்ட்டு. தோமா தான் சொன்னான், அவரோடு கூட மறிக்கும்படி நாம் போவோம், சாகிறது தான் போனாங்க. அவர் சொல்கிறாரு, லாசர் வேணா எழுப்பணும்னு சொல்கிறாரு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கண்ணை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லி வச்சுருங்க. அது என்ன விளங்குதா இல்லையா தெரியல. ஏசு எழுப்ப போகிறேன்னு சொல்கிறாரு, இவனுக்கு சொல்ல நாங்கள் சாக போகிறோன்னு சொல்கிறோம். உங்கள் கதை தான். இங்கே பிரசங்க கேட்பீங்க, விசுவாசம் விசுவாசம், வீட்டில் போய் ஏங்க அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க, நீங்கள் ஏங்குங்க. உங்கள் விசுவாசம் ஒன்றுலையும் வேலை செய்யாது. இஸ் இட் நாட் ட்ரூ? எக்ஸாக்ட்லி லைக் டிசைபிள்ஸ். இவனுக்கு மனதிறக்கம் வந்திருக்கணும். செத்து போனால் கூட போய் எழுப்புற ஆளாச்சு நம்ம ஆள். கல்லறிய போகிறான்னு சொன்னால் கூட அங்கே போகிற ஆளாச்சு நம்ம ஆள். அவரால் தானே ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கேன், அவரால் தானே நான் காட்டி கொடுக்குறேன், அவர் தானே எனக்கு காட்டி கொடுக்குறாரு லைஃப் நின்றுட்டு. குருடனை பார்த்து உதவியை கொடுக்க வேண்டியது பதிலாக, பார்த்து ஏங்கிறதுக்கு பதிலாக, எண்ணற்ற தேவைகள் என்னை சூழ நிற்கையில் எந்த நிலை பாருமே, எண்ணற்ற தேவைகள் என்னை சூழ நிற்கையில் எந்த நிலை பாருமே, இயேசுவே ஏசாயா நாவினை தொட்ட தடலுடன் மேசிய நீர் வாருமே, பின்மாறி பெய்யட்டும் பின்மாறி பெய்யட்டும் பின்மாறி பெய்யட்டுமே, பின்மாறி பெய்யட்டும் பின்மாறி பெய்யட்டும் பின்மாறி பெய்யட்டுமே, இயேசுவே கல்வாரி அன்பினை எல்லோரும் கண்டிட பின்மாறி பெய்யட்டுமே, இயேசுவே கல்வாரி அன்பினை எல்லோரும் கண்டிட பின்மாறி பெய்யட்டுமே. எண்ணற்ற தேவைகள் எரை சூழ நிற்கையில் எந்த நிலை பாருமே. How selfish I am when there is need around me. When there is need,
I am not giving glory to some family. Here is one family. When they heard, when I was eating in their house, அவங்க வீட்டில் லஞ்சு கூப்பிட்டுருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது கேஷுவலாக நான் சொன்னேன், ப்ராஸ்டிடியூட் மத்தியில் வேலை செய்கிறோம், ப்ராஸ்டிடியூட் பிள்ளைகளுடைய நிலைமையை சொன்னேன். 5 வயசுலேயே ப்ளூ ஃபிலிம் பார்க்க வைக்கிறாங்க. 7 வயசுலேயே அவங்களுக்கு ட்ரக்கு போட்டு அவங்கள விபச்சாரத்தில் 7 வயசு பொம்பளை பிள்ளைங்களை ஈடுபடுத்துகிறாங்க. 9 வயசில் கொண்டு போய் வித்துடுறாங்க அப்படின்னு சொன்ன கதையை கேட்கும்போது இமீடியட்லி they said, அண்ணே எங்களை இது ரொம்ப தொடுது. நாங்கள் 75 பிள்ளைங்களை தாங்குகிறோன்னு சொன்னாங்க முதல்ல. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஏன்னா நாங்கள் ப்ராஸ்டிடியூட் சில்ட்ரன் நாங்கள் எங்களோட வைக்கலை, அவங்கள வீட்டுக்கு அனுப்புனா தான் அந்த கம்யூனிட்டியை மாற்ற முடியும். அதனால் காலையிலேருந்து நைட் வரைக்கும் அந்த ப்ராஸ்டிடியூட்ஸ் நமக்கு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போவாங்க, சாப்பிட்றதுக்கு வருவாங்க, ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும். இட்ஸ் a costly thing. They took that challenge to one family supports 75 children, as well as they said, we have some savings, we want to give it to buy a land and build a center which can serve as a church also. கடந்த February மாதத்தில் அதை டெடிகேட் பண்ணோம். ஒரு ஃபேமிலி. As a church we can do great things, but we are not bothered because எண்ணற்ற தேவைகளை நம்ம அசைப்பதில்லை. அநேக நேரங்களில் we look for more comfortable zone and comfortable ministry only. Again, I want to tell you, I am not here to condemn or I am not questioning anything. But let us search our hearts. Not only build a center, but continuously helping that project. It's not a small thing. அதில் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கப்பலை அவங்க மீட் பண்ணும்போது அவங்க வர்றதுக்கு 15 நாளைக்கு முன்னால் தான் அந்த பார்த்து கொண்டு இருந்த பிரகாஷ்னு ஒரு தம்பிக்கு ஸ்ட்ரோக் வந்து அவர் கை இப்படி தான் இருக்குது. he cannot act it, but his wife taking care of அவரை பார்க்கணும், பேரலிட்டிக் அட்டாக்கில் இருக்கிற அவரை பார்க்கணும், அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்குற ஒரு ஆளை கொடுத்துருக்கோம், சமைச்சல் ஒழுங்காக பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், இயேசுவை காண்பிக்கணும். அவளை பார்த்தாலே தெரியுது, she is so tired because looking after a man who is paralytic. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்களுக்கு நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த லேடிகிட்ட தனியாக கேட்டிங்கன்னு சொன்னாங்க, என் இயேசு நடந்த பாதை எளிதானதல்லவே. And Jesus could carry such a big load for my sake. எனக்கு இது கூட செய்ய முடியாதா என்ன கேட்கிற அருமையானவர்களே. இந்த சீஷர்கள் ஆண்டவரோடு தான் இருந்தாங்க. ஆனால் they are trying to find fault on others rather than coming forward to help. இந்த எப்தாவையும் அவனுடைய குடும்பத்தை தள்ளி விட்டாங்க. எப்படியோ அப்பா செய்த தப்பை இந்த பிள்ளை எப்படி சுமக்கணும், அப்பா தானே தப்பு பண்ணிட்டார், இவனை வச்சுக்கிடுவோம்ப்பா, இவனுக்கு சோறு போடுறதுக்கு யார் இருக்கா, தள்ளி விட்டாங்க. அடுத்த வசனம் சொல்கிறது 11வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்தில் வெயிட் பண்ணுங்க. he had to run. ஓடி போய். நல்லா கவனிங்க. I can preach from this chapter for hours together. That means these fellows அவனை விரட்டுறாங்க. பராக்கிரமசாலியா ஆண்டவர் பேர்க்க வச்சாரு. ப்ராஸ்டிடியூட்ஸ்க்கு பிள்ளை தான், சமுதாயத்துக்கு ஆகாதவன் தான், சகோதரர்களுக்கு ஆகாதவன் தான். ஆனா ஆண்டவர் உள்ளுக்குள்ள உள்ள பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கார், பராக்கிரமம். God already
with his foreknowledge equipped this fellow, because he could see he is going to be a deliverer. விடுதலை செய்யறதுக்கு, என் ஜனத்துக்கு உதவுறதுக்காக தான் வந்திருக்கிறான். ஒருவேளை உலகம் வேண்டான்னு சொல்லும், உள்ளுக்குள்ள நான் என் பொக்கிஷத்தை வச்சு அனுப்புறேன்னு அனுப்பிட்டாரு. ஓடி போகிறான். வாசிக்கலாம். ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். நல்லா கவனிங்க. This fellow is pushed to the wicked, wretched people. The group of people, those who are wretched and wicked. வீணர்கள், வேலை இல்லை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கவன், வீணா கலாட்டா பண்ணுறவன், இந்த குடும்பம் சேர்ந்து அவங்கள தள்ளிட்டு. பட் ஐ பிரைஸ் காட் ஃபார் திஸ் ஜெப்தா. ஏன் தெரியுமா அவன் விசுவாச வீரர்கள் பட்டியல் வந்தான்? ஐயோ, நான் ஒரு விபச்சாரிக்கு பிறந்துட்டேனே, என் அப்பா விபச்சாரம் பண்ணதுனால பிறந்துட்டேன்னு அழலை. நான் இந்த உலகத்தில் வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்து இருக்குது. ஐ வில் டூ ஒன் திங். வீணராக போனவங்களை வீரர்களாக மாற்றுவேன். அல்லேலூயா. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க, யாரையும் தள்ளிடாதீங்க, யாரையும் தள்ளிடாதீங்க. உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்குது, உள்ளுக்குள்ளே வைரம் இருக்குதுங்க, மேலே தான் கறி இருக்குதுங்க. வெட்டி விட்டீங்கன்னா அது ஜொலிக்குங்க. எங்கள் குடும்பத்திலேயோ, எங்கள் ஆர்ஃபனேஜ்லேயோ, எங்கள் பள்ளிக்கூடத்துலேயோ வர்ற எல்லா பிள்ளையும் நான் அப்படி பார்க்குறேன். நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி. I treat every child who comes in the project. 3,000 children are in the project. We are taking care of them. அவங்களுக்குள்ள என்னதாவது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது தான். போன ஃப்ரைடே, இந்த ஃப்ரைடேக்கு முந்தின ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே, 4 இயர்லேருந்து 14 இயர்ஸ் பிள்ளைங்க தான் முழு சர்வீஸை நடத்தினாங்க. 7 வேர்ட்ஸ் அவங்க தான் ப்ரீச் பண்ணாங்க, அதுக்கேற்ற பாட்டு பாடினாங்க, அதுக்கேற்ற ஜெபம் பண்ணாங்க, அதுக்கேற்ற ஸ்கிட் போட்டாங்க. ஹோல் திங் வாஸ் டன் பை 4 to 14 இயர்ஸ். நம்ம பிள்ளைங்க, நாங்கள் ஒர்ஷிப் பண்ண போகிறோம், நீங்கள் வெளியே போய் நோவா தாத்தா கதைக்கு ரெயின்போவுக்கு கலர் கொடு. நாங்கள் அப்படி பார்க்குறது இல்லை. அதுக்குள்ளேயும் இருக்குது வைரம், அதுக்குள்ளேயும் இருக்குது வைரம். Do you see the people around you? Okay, God has given you the good education, God has given you the good job. Of course, you went through a problem. I all know what is happening here. But I can transform. If I am careful, if I am having a concern and care, வீரராக்கி எந்த ஜனம் வெறுத்துதோ, எந்த ஜனம் ஆகாதுன்னு சொல்லிச்சோ, அந்த ஜனத்தையே காப்பாற்றுறதுக்கு ஒரு சேனையை உருவாக்க முடியும். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இது முடியும். இஸ் பாசிபிள். இட் இஸ் பாசிபிள். என் கூட இருக்கிற 3000 ஊழியக்காரங்களை தனித்தனியாக கேட்டிங்கன்னா, ஒரு பையன் என் கூட இப்போ நாகர்கோவிலுக்கு வந்தான் ஒரு கூட்டத்தில். ஹி கில் அட் த ஏஜ் ஆஃப் 16. தன் கிளாஸ்மேட்டை போய் கத்தி எடுத்து குத்திட்டான். 16 வயசில் கொலைகாரன் ஆயிட்டான். ஆனால் அன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்கர்ஸ். 16 வயசுலேயே கொலை செய்கிற அளவுக்கு கோபம். நல்லா கவனிங்க. கொலைஞரை மாற்றுறதுக்கு தான் இந்த சுவிசேஷம் உன் கையில் என் கையில் இருக்குது. இஸ் நவ் மேரிட், ஹேவிங் 1 பேபி. வந்திருந்தான். அவன் சொன்னான், நான் கொலைகாரன். இன்னொரு மனுஷனையும் நான் பீகார்லேருந்து இப்போ இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்காக ஒவ்வொரு நாளும் 3 பேர் அட்டாச் பண்ணி, அதில் ஒருத்தர் சொன்னார், நான் உலகத்தில் செய்யாத பாவமே இல்லை. I used to sleep with 3 women a day.
ஒரு நாள் நம்முடைய ஊழியக்காரர்களை சந்தித்தான். ஏசு மாற்றினார். எனக்கு he is having his business. 50% of his profit goes for God's work. 50%. எங்கேருந்து தெரியுமா? ரோத்தாஸ் ஏரியாவிலேருந்து. ஒய்ஃபோ பயங்கர தீவிரமான சுவிசேஷகி. he is not a missionary. he is a businessman. அவன் மோட்டர் சைக்கிளில் போவான். திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக நியூ டெஸ்டமெண்ட். அவன் என்கிட்ட சொன்னான், அங்கிள் ஒரு நாளில் 3 பேர் லைஃபை கெடுத்தவனா ஃபார் மை என்ஜாய்மெண்ட். நவ் ஐ ஹவ் கம் டு த லார்ட் டெலிவர்ட். ஐ cannot see the advancement of sin. பாவம் பெருகிறதை நான் பார்க்க முடியாது. 50% of his income goes for gospel work. நான் பெருமைக்கு சொல்லலை. பீகார் தன்னை தியாகமாய் கொடுக்கிறவர்களை எழுப்பி வருகிறது. வீணர்களை வீரராக மாற்றுகிற இந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்ல ஒருவனும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஏதோ கோயிலுக்கு வந்தோம், ஆராதித்தோம், நமக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், can you just imagine a Bihari who spent money on prostitution, 3 girls every day? No, he says, I spent so much money on prostitution. Now, I understand the Lord. என் தேசம் அப்படி நிறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியாது. என் தேசத்தில் பாவம் பெருகினதுக்கு காரணம் சுவிசேஷம் இல்லாமல் தான். அதனால தான் நானும் இப்படி பாவியாகிட்டேன். ஆனால் பாவத்தை தடுத்து நிறுத்துறேன்னா வேதம் சொல்லுகிறது, பாவத்துக்கு விரோதமாக நிற்பதில் நீங்கள் ரத்தம் சிந்தவில்லை. அந்த வசனத்தை அவன் சொல்கிறான், எனக்கு சொல்லிக் கொடுக்குறான். நான் பிரசங்கம் பண்ண வசனத்தை அவன் சொல்கிறான், அங்கிள் நான் ரத்தத்தை சிந்தலைனாலும் ரத்தத்தை காணிக்கையாக்கி 50% என்னுடைய பிஸ்னஸில் வர்றதை நான் ஆண்டவர் கொடுக்குறேன். இட் இஸ் நாட் ஃப்ரம் ஃபார் அவே. ரோத்தாஸ்ன்னு நான் இருக்கிற இடத்துல கல் முள்ளும் நக்சலைட்டுகள் நிறைந்த இடத்துலேருந்து ஆண்டவர் ரசித்து இன்றைக்கி அவனை ஒரு தீவிரவாதமான ஒரு பிரசங்கியாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இஸ் நாட் அ மிஷனரி. நல்லா கவனிங்க. ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் பாட போகிறோம், எனக்கு டைம் முடிஞ்சிடுச்சு. மீதமுள்ள செய்தியை கேட்கணுன்னா ஃபஸ்ட்டு மெசேஜ் இன்றைக்கி சாயங்காலம் போடுவாங்களாம், அதை கேட்டுங்க. God looks for people. விசுவாச வீரர்களின் பட்டியலில் கொண்டு வரணும்னா பக்கத்தில் கையை பிடிச்சோங்க. வீணர்களை வீரராக்கிறவங்க தான் விசுவாச வீரர்களில் பட்டியலில் வரலாம். எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், கையை வைத்து. வீணர்களை வீரர்களாக்குறவர்கள் தான் விசுவாச வீரர்கள் பட்டியலில் வருவாங்க. இன்னொரு தரையும் சொல்லிடுங்க, நான் சொல்கிறத சொல்லிடுங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இருக்குது. நானும் பரலோகத்தில் நாள் அப்படி நிறுத்தாமல் அங்கே நின்றுட்டு விசுவாச வீரர்கள் பட்டியலில் நான் வரணும், அதுக்கு நான் ஒப்பு கொடுக்க போகிறேன்ட்டு ஆத்தும ரட்சி பிளந்தவர் 1000 அன்றாடம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகிறாரே, பாவம் பெருகுதே, பாரும் பரநேசுவேன்னு சொல்லி இது எல்லாருக்கும் கூடிய சவால். இது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு அல்ல. என் பேர் விசுவாச வீரர்கள் பட்டியலில் வரணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று